நேற்று டெல்லியில் நடைபெற்ற டைம்ஸ் நவ் உச்சி மாநாடு 2025 பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதோடு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமையுமா என்பது குறித்தும் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சரியான நேரம் வரும்போது அதை தெரியப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இதனால் அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைக்கும் என்பது திட்டவட்டமாகியுள்ளதாக அரசியல் மேடையில் பேசப்படுகிறது. முன்னதாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த பாஜக 2024 தேர்தலுக்கு முன்னதாகவே கூட்டணியை முறித்துக் கொண்டு தனித்தனியாக களம் கண்டது. இருப்பினும் இருதரப்புக்கும் படுதோல்வியை மிஞ்சியது. இதனால் அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைக்கும் என்ற பேச்சு எழுந்தது. ஆனால் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்து வந்த அதிமுக பொதுச் செயலாளரும் பிரதான எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இடையே மாலை நேரத்தில் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை பார்த்த அவர் பின்னர் மாலையில் தம்பிதுரை, எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். ஆனால் தமிழக மக்களின் பிரச்சனைகளை பேசவே அமித்ஷாவை சந்தித்தாக கூறிய இபிஎஸ் சூழ்நிலை ஏற்ப கூட்டணி அமையும் என்ற அக்கணத்தையும் வைத்தார். அது மட்டுமில்லாமல் அதிமுகவுக்கு திமுக மட்டுமே எதிரி என்றும் ஆணித்தரமாக கூறினார். இதனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறினர். இதனிடையே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி சென்றார். இதனால் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இருப்பினும் மதுரை வழியாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்றுள்ளதாக வெளியான தகவல் அதிமுகவில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்தான கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்காமல் சென்றதும் நினைவு கூறத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.